வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே அப்பளம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பளம் ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் பக்குவமாக பண்ணோம்னா நல்லா பண்ணலாம். இது நீங்கள் பிஸ்னஸாக கூட பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா முதலீடு ரொம்ப கிடையாது, கம்மியான ஒரு முதலீடு தான். பக்குவமாக பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு அப்பளம் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 விதமான அப்பளம் பண்ண போகிறேன். பிளெயின் அப்பளம், அதுக்கப்புறம் ஜீரக அப்பளம், அதுக்கப்புறம் மிளகு அப்பளம் பண்ண போகிறேன். நான் உளுந்து, வெள்ளை உளுந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 1/2 கிலோ வச்சுருக்கேன் பிளெயின் அப்பளத்துக்கு. 1/4 கிலோ ஜீரக அப்பளத்துக்கு, 1/4 கிலோ மிளகு அப்பளத்துக்கு வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி நல்லா ஜலிச்சு பண்ணலாம். பாருங்கள், மிஷினில் அரைக்க முடியாது அப்படின்னா மிக்சிலேயே பச்சையாக போட்டு அப்படியே நல்லா காய வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு ரொம்ப நைஸாக ஜலிக்கணும். அந்த நைஸ் ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். 1/2 கிலோ உளுந்து மாவு வச்சுருக்கேன். 3/4 ஸ்பூன் உப்பை இந்த தண்ணியில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் பாருங்கள், ஒரு சின்ன பீஸ், ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி இதே இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சோடா உப்பும் இதில் போட்டுடலாம். அதாவது பேக்கிங் சோடா இல்லை நார்மல் சோடா எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நம்ம கலக்கின இந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் 1/2 கிலோவுக்கு. பாருங்கள், நம்ம சோடா மாவு வேணுனாலும் சோடா மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நல்லா டைட்டாக பிணையணும். உளுந்து மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும். பாருங்கள், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும், நம்ம வேறு எண்ணெய் போடக்கூடாது. போட்டு நல்லா இதை டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இதை நான் பிணைஞ்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்காட்டி இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவு பிணையும் போதும் அதே மாதிரி தான் சோடா உப்பை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தண்ணியில் சேர்த்துடலாம். உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் நம்ம மாவுலேயே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். மூணு மாவுமே நம்ம பிணைஞ்சிட்டோம். இந்த கவர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு புது கவராக கொஞ்சம். அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை சுற்றி வச்சிடலாம். ஏன்னா காஞ்சி போயிடும், அதனால் நல்லா சுற்றி வச்சுருங்க பிளாஸ்டிக் கவரில். இப்போ இது ரெண்டும் நமக்கு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாவை, பிளெயின் மாவை நம்ம இடிச்சிக்கலாம். எண்ணெய் தடவிக்கங்க. இந்த மாவு எடுத்து இதில் வச்சுருவோம். உங்கள்கிட்ட உலக்கை இருந்தால் உலக்கையில் இடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கல்லில் நான் இடிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இடித்தோம்னா தான் இந்த மாவு கொஞ்சம் வெள்ளை கலரில் வரும். வெள்ளை கலரில் வந்தால் தான் நமக்கு அப்பளம் சூப்பராக பொரியும். அதுக்கப்புறம் எண்ணெய் நிறைய போடக்கூடாது. எண்ணெய் நிறைய போட்டிங்கன்னா அப்பளம் பொரிக்கும் போது கருத்து போயிடும். பாருங்கள், ஒட்டுச்சு அப்படின்னா மட்டும் இந்த கல்லுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. அதாவது இந்த கல்லில் கீழே. நீங்கள் இது இடிக்க இடிக்க மாவு கொஞ்சம் நல்லாவே உபரி ஆகும்.
அதுக்கப்புறம் மாவை நல்லா இந்த மாதிரி இழுத்து பிணைஞ்சிக்கங்க. நல்லா நீங்கள் இழுத்து இழுத்து பிணையும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த அப்பளத்தோட வாசனை வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பிணையும் போது பார்த்திங்கன்னா அந்த அப்பளத்தோட வாசனை நமக்கு நல்லா வரும். அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும். பிணைய தான் நம்மளுக்கு நல்ல அப்பளம் வாசனை வரும். நல்லா அந்த உளுந்தோட வாசனை, மிளகு, அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதோட வாசனை ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் வரும். நம்ம மாவு பிணைஞ்சி சும்மா வச்சுருக்கும் போது அந்த வாசனை வராது. கொஞ்சம் இப்படி ஒட்டிட்டு தான் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கையில் அரிசி மாவு இல்லைன்னா மைதா ஏதாவது தடவிட்டு நல்லா பிணைங்க. நல்லா நம்ம பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதில் லைட்டாக மைதா போட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். ஆனால் அரிசி மாவு போட்டிங்கன்னா சில டைம் வந்து ஒட்டிக்கிட்டே வரும் உங்களுக்கு. அதனால் மைதா போட்டுக்கோங்க. நல்லா எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக திரட்டிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திரட்டும் போது இதை இப்படி திருப்பி போட்டு திரட்டக்கூடாது. ஒரே சைடு தான் நம்ம திரட்டிட்டு வரணும். இந்த அளவுக்கு நான் இதை வந்து திரட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ரவுண்டு வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் இந்த பாருங்க. இப்போ அடுத்தது சின்னது. இந்த வேஸ்டெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்னதில் கட் பண்ணிக்கங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிலில் காயணும்னு கூட கிடையாது. மீடியமான வெயில் இருந்தாலே உங்களுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து திருப்பி திரட்ட முடியாது. இதை அப்படியே கூட நீங்கள் காய வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு காய வச்சு பொரிச்சிக்கலாம். இதை மறுபடியும் திரட்டினீங்கன்னா பயங்கர டைட் ஆகிடும். திரட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து அதிகமான வெயில் தேவை கிடையாது. ஒரு 15 நிமிஷத்தில் இது காஞ்சிரும். அடுத்தது நம்ம திரட்டுறதுக்காட்டியும் இது காஞ்சிரும். எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நார்மல் அப்பளம் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ மிளகு அப்பளம், அதுக்கு வந்து நல்லா டைட்டாக மாவு வந்து பிணைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகு அப்பளத்தையும் இதே மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ காலையில் முதல்ல போட்டது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படி அடுக்கி அது மேலே நம்ம ஒரு கல் வச்சிடணும். இது மேலே கொஞ்சம் வெயிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் வச்சோம்னா போதும். அதுக்கப்புறம் நல்லா அமுங்கிடும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இது நீங்கள் வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு அடுத்த தட்டில் நீங்கள் போடுற வேலைக்கு இது வந்து கொஞ்சம் காஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் இது நல்லாவே காஞ்சிரும். 2 சைடுமே நல்லா காஞ்சிரும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது அப்பளம் வந்து காயறதுக்கு. இது வந்து பாருங்கள், பிளைன் அப்பளம். அதுக்கப்புறம் ஜீரக அப்பளம், அதுக்கப்புறம் மிளகு அப்பளம். நம்ம வந்து இது தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது மேலே வெயிட் வச்சோம், நல்லா அடுக்கி வெயிட் வச்சா நல்லா அப்படியே லைனாக வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ரொம்ப மொடன்னு காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் பதமாக வந்து இதை எடுக்கணும். இந்த அளவுக்கு எடுக்கணும். ரொம்ப காய வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மொடன்னு உடஞ்சி போயிடும். நான் சின்ன சைஸு, பெரிய சைஸு அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் வந்து வீட்டிலையே அப்பளம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.